திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள மேட்டு இருங்கலூரைச் சேர்ந்தவர் 25 வயதுடைய ஜெகன். பிகாம் பட்டதாரியான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவரை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஜெகன் தாம் விரும்பும் பெண்ணிடம் காதலை சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த இளம் பெண் காதலை ஏற்க மறுத்ததுடன் நடந்த சம்பவத்தை தனது பெற்றோரிடமும் தெரிவித்திருக்கிறார். இதனை அறிந்த ஜெகன் பெண்ணின் பெற்றோரிடம், நான் உங்க பொண்ணை காதலிக்கிறேன், அவரையே திருமணம் செய்து கொடுங்கள் என வீட்டிற்கு சென்று கேட்டுள்ளார். எங்கள் பெண்ணிற்கு இதில் உடன்பாடில்லை, ஆகையால் இதனை கைவிடுமாறு கூறி அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஜெகன் தான் ஒருதலைபட்சமாக காதலித்த இளம் பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று இரவு தனது நண்பர் ஒருவரின் பொலிரோ காரை இரவல் வாங்கிய ஜெகன் அதில் 3 நண்பரை அழைத்துக் கொண்டு இளம் பெண்ணை கடத்தி கட்டாய திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளார். அதன்படி தனது நண்பர்களான ரீகன்ராஜ், சிவகுமார், ரெஸ்லின் ஆகியோருடன் பெண்ணின் வீட்டிற்கு சென்ற ஜெகன் அவரை வெளியே வரும்படி அழைத்துள்ளார். அப்போது வெளியே வந்த அந்த இளம் பெண்ணை ஜெகன் குண்டுக்கட்டாக தூக்கி காரில் வைத்து கடத்திச் செல்ல முயன்றுள்ளார். அப்போது பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த பெற்றோர் மகளை மீட்க முயன்றுள்ளனர். இருப்பினும் ஜெகன் உள்ளிட்ட 4 பேர் பெண்ணை காரில் கடத்திச் சென்று விட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் உதவி எண்ணிற்கு பெண்ணின் பெற்றோர் தொடர்பு கொண்டு புகார் அளித்தனர். புகாரின் பேரில் திருச்சி மாவட்டம் அல்லாது அருகில் இருக்கும் பெரம்பலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட போலீசாருக்கும் திருச்சி மாவட்ட போலீசார் தகவல் தெரிவித்து தேடுதல் பணியை தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் தொழுதூர் அருகே நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் இளம் பெண்ணை கடத்தி வந்த காரை மடக்கி பிடித்து ஜெகன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து பெண்ணை பத்திரமாக மீட்டனர்.